லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்று நீங்கள் செய்மடுக்க விருப்பன தடம் தந்த தகைமை மற்றும் பல்சுவை. தடம் தந்த தகைமை. அவரே என்னை அனுப்பினார். கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன். நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்றுரைத்தார் இயேசு. உண்மையை துணிந்து சொன்னவர் இயேசு. இதை சொன்னால் ஆபத்து, இதை இப்படி சொன்னால் தப்பிக்கலாம் என்ற வித்தைகள் துளியும் இல்லாதவர். யூதர்கள் தங்களுக்குள் கொண்டிருந்த தவறான பார்வைகளை தவறென உணர்த்திட முனைந்தார். அதனை ஏற்கும் மனநிலை இல்லாமல் இயேசுவை எதிர்க்கவும் கொல்லவும் துணிந்தனர். அவர் வழியாக வானகத்தந்தை செயலாற்றுகின்றார் என்பதையும் நம்பிட மறுத்தனர். நம்பிக்கையற்றவருக்கு எல்லாமே தூரம்தான். நமக்கு நாமே உண்மையுள்ளவராக இருத்தல் அவசியம். அதை செய்யாமல் அடுத்தவரிடம் உண்மையை தேடுதலே எங்கும் விரவி கிடக்கின்ற ஆபத்து. உண்மைக்காக எதையும் இழக்கலாம், ஆனால் எதன் பொருட்டும் உண்மையை இழத்தலாகாது. இறைவா, உயிரே போனாலும் நன்மை நிறைந்த உண்மையில் நிலைக்கும் உறுதியான உணர்வை தாரும். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இவ்வாறு விழாக்கள் புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பும் இயேசுவின் மற்றும் மரியாவின் திரு இதய விழாக்களும். என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. அன்புள்ளங்களே, இவ்வாரத்தில் ஜூன் 24 நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் 27ஆம் தேதி இயேசுவின் திரு இதய திருவிழாவையும் 28 மரியின் திரு இதய திருவிழாவையும் சிறப்பிக்கின்றோம். இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. ஜூன் 27 இயேசுவின் திரு இதய விழா. கத்தோலிக்க திரு அவை ஜூன் 27 வெள்ளிக்கிழமையன்று இயேசுவின் தூய்மைமிகு இதய பெருவிழாவையும் அதற்கு அடுத்த நாள் அன்னை மரியாவின் மாசற்ற இதய விழாவையும் சிறப்பிக்கிறது. திரு அவையில் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவிற்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதயம் என்பது அன்பின் அடையாளம். கடவுள் நம் அனைவர் மேலும் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம்தான் இயேசுவின் திரு இருதயம். அந்த அன்பு இயேசுவின் பாஸ்கா மறை நிகழ்ச்சியில் வெளிப்பட்டதை இந்த திருவிழா நமக்கு கூறுகிறது. சிலுவையில் குத்தி திறக்கப்பட்ட திருவிழா காயத்தையும் அவரது பாடுகளையும் குறிக்கும் வண்ணம் திரு இதயத்தில் ஒரு காயமும் அதற்கு சற்று மேலே முள்முடியும் அதன் மேல் திருச்சிலுவையும் காணப்படுகிறது. திரு இதயத்தின் மேல் பற்றி எரியும் தீச்சுடர் இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்டிருக்கிற அதிகமான அன்பை குறிப்பதாகும். இறைவனுடைய அன்பை நாம் முழுவதுமாக உணர வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு உணர்த்தும் செய்தியாகும். இயேசுவின் அன்பு நிறைவான அன்பு, நம்மேல் அதிகமான இரக்கம் காட்டுகிற அன்பு. இயேசுவின் திரு இதயம் என்பது இயேசுவின் அன்பையும் பரிவையும் குறித்து நிற்பது. இது இயேசுவின் மனித இயல்பையும் கடவுள் மீதான அன்பையும் மனிதகுலத்தின் மீட்பிற்கான அவரது ஆர்வத்தையும் குறிக்கின்றது. இயேசுவின் திரு இருதய பக்தி இயேசுவின் எல்லையற்ற அன்பை நமக்கு நினைவுபடுத்துகின்றது.
இயேசுவின் திரு இதய பக்தி இயேசுவின் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவின் திரு இதய பக்தி பரிசுத்த வாழ்க்கையை வாழவும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கவும் நம்மை ஊக்குவிக்கின்றது. இயேசுவின் திரு இதய பக்தி இயேசுவின் மீட்புத் திட்டத்தில் நமக்குள்ள பங்கை நினைவுபடுத்துகின்றது. இயேசுவின் இதயம் ஆறுதலின் இதயம், அடைக்கலம் தரும் இதயம், அன்புமிகு இதயம், பார்போற்றும் பரிசுத்த இதயம். இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடும் நாம் இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை ஜெபங்கள் செய்வது மட்டும் போதாது, பிறர் தேவையை நமது பார்வையில் கொண்டிருக்க வேண்டும். தேடி வரும் மக்களின் தேவைகளைக் கண்டு உணர்ந்து பூர்த்தி செய்ய வேண்டும். இயேசுவின் திரு இருதயம் இதற்குதான் நம்மை அழைப்பு விடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மனநிலை கொண்டுள்ள நாமும் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய், பிறருக்கு இளைப்பாறுதல் தரும் இதயம் கொண்டவர்களாய் இருக்க, நமது தேவைகளை மட்டுமல்ல பிறர் தேவைகளுக்கு தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிறர் பணியில் நம்மை அர்ப்பணிக்க இறைவன் நமக்கு அருள் தருவாராக. இதயத்தின் இரக்கம் மிகமெல்லாம் பொங்கி நிரம்பி வழிந்திடுமே, பிரிந்திடும் மனிதர்கள் அனைவருக்கும் மனதினில் அமைதி பொழிந்திடுமே. ஜூன் 28 மரியாவின் தூய இதய திருவிழா. கத்தோலிக்க திரு அவையில் புனிதர்கள் மீதான பக்தியானது தனி இடத்தினை பெறுகிறது. அதிலும் சிறப்பாக இறைவனின் தாயாகிய புனித அன்னை மரியாள் மீதான பக்தியானது தனி கவனத்தையும் சிறப்பினையும் பெறுகிறது. இயேசுவின் திரு இதய பெருவிழாவை தொடர்ந்து அதற்கு அடுத்த நாளை அன்னை மரியாவின் மாசற்ற இதயத்தின் நினைவாக திரு அவை கடைபிடிக்கின்றது. அன்னை மரியாவின் தூய மாசற்ற இதயத்திற்கான பக்தியினை வளர்த்தெடுப்பதில் ஆரம்பத்தில் பணியாற்றியவர்களாக 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மனி நாட்டு புனிதராகிய மெட்டில்டா, ஸ்வீடன் நாட்டு புனிதராகிய பிரிஜிட் ஆகியோர் முக்கிய இடத்தினை பெறுகின்றார்கள். இவர்களைத் தொடர்ந்து 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலியின் பிரான்சிஸ்கன் துறவியாகிய புனித சியன்னா பெர்னார்தினோ மரியாவின் கன்னிமை குன்றா இதயம் குறித்த சிந்தனையை பரவலாக்கினார். இவர்களின் வழியில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்ஸ் நாட்டு புனிதராகிய ஜோன் எட்ஸ் என்பவர் கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் குறித்தான பக்தியினை வளர்த்தெடுப்பதில் பெரும் பங்காற்றினார். அவரால் எழுதப்பட்ட இறை வேண்டல்களும் நூல்களும் இயேசுவின் திரு இருதயம் மற்றும் மரியாளின் மாசற்ற இதய பக்திகளுக்கான வளர்ச்சியின் வாய்க்கால்களாக மாறின. மரியாவின் திரு இருதயம் என்பது கத்தோலிக்க திரு அவையில் அன்னை மரியாவின் தூய்மையான அன்பான உள்ளத்தை குறிக்கும் ஒரு பக்தி முறையாகும். மரியாவின் திரு இதய பக்தி மரியாவின் அன்பையும் கருணையையும் இறைவனுக்கு அவர் செய்த அர்ப்பணத்தையும் தியானிக்க நமக்கு உதவுகின்றது. மரியாவின் இருதயம் இயேசுவை பெற்றெடுத்ததால் அது தூய்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. மரியாவின் இருதயம் கடவுள் மீதும் மனிதர்கள் மீதும் கொண்ட ஆழமான அன்பை குறிக்கிறது. மரியா தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். அவருடைய இருதயம் அந்த அர்ப்பணிப்பின் சின்னமாக உள்ளது. மரியாளின் இருதயம் இரக்கத்தின் உருவமாக கருதப்படுகிறது. அவர் தனது பக்தர்களுக்கு இரக்கம் காட்டி உதவி செய்பவராக கருதப்படுகிறார். இந்த விழா மரியாவின் அன்பையும் கருணையையும் அர்ப்பணிப்பையும் கொண்டாட ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கடவுள் இவ்வுலகத்தை அன்பு கூர்ந்து தன் ஒரே மகனை இவ்வுலகத்திற்கு அழைக்க நினைத்தபோது மரியாவை தேர்ந்தெடுத்தார். மரியாவின் இதயம் இறை திட்டத்தை ஏற்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இதயம். கருவுற இயலாதவர் என்ற அவப்பெயரை கேட்டு மனம் வெதும்பி இருக்கும் எலிசபெத் இன்று கடவுளால் அருள் பெற்றிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் உதவ வேண்டும் என்று ஓடோடிச் செல்கிறார். மரியாவின் இதயம் பிறரின் தேவையை அறிந்து உதவிட ஓடும் இதயம். யோவான் நற்செய்தியில் திருமண விழாவில் திராட்சைரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் தன் மகனை நோக்கி திராட்சைரசம் தீர்ந்துவிட்டது என்று கூறி பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்கின்றார். மக்களுக்கு உதவ இறைவனிடம் பரிந்துரைப்பதை தன் பணியாகக் கொண்டிருக்கின்றார் மரியா. மரியாவின் இதயம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் இதயமாக, இறைவனை முழுமையாக நம்பும் இதயமாக,
வாழ்வில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் பதித்து இருத்தி சிந்திக்கின்ற இதயமாக, நமது கூக்குரலை கேட்கும் இதயமாக, நமக்கு உதவிட ஓடிவரும் இதயமாக நற்செய்தி காட்டுகிறது. உம் அன்பின் பாதையை மறந்தவர் எவரும், உம் அன்பின் பாதையை மறந்தவர் எவரும் பெறுவார் அருளை நிறைவாய் நிறைவாய். ஜூன் 24 புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இவ்விழா குறித்து அருள்பணி ஜேம்ஸ் அவர்கள் வழங்கிய மறையுரைக்கு இப்போது செவிமடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறப்பு விழா என்றாலே அனைவருக்கும் கொண்டாட்டம்தான். நம்ம வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள் வந்தது, இல்லை நமக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது நிறைய தயாரிப்பு இருக்கும், நிறைய மகிழ்ச்சி இருக்கும், ஆவல் இருக்கும், எப்படா அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும், பெரியவர்கள் நம்ம அதை பெரிய அளவில் கண்டுக்கிறது இல்லை. நம்ம திருச்சபையில் 3 பேருடைய விழாவை, பிறப்பு விழாவை நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். அதில் 2 பேருக்கு அதிகமாகவே நம்ம நாட்டில் கொண்டாடுறது உண்டு. கிறிஸ்து பிறப்பு விழா, கிறிஸ்மஸ் விழா என்று கொண்டாடுகிறோம், அதற்கு அதிகமான தயாரிப்பு. அடுத்து அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், வேளாங்கண்ணி மாத திருவிழான்னு சொல்லி அந்த நாளில் நம்ம கொண்டாடுகிறோம். அன்னையுடைய பிறப்பு விழா என்பது நிறைய தயாரிப்பு, நிறைய தியாகத்தோடு தான் நம்ம மக்கள் கொண்டாடுவதை நான் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கிற போது திருமுழுக்கு யோவானுடைய இந்த பிறப்பை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த 3 பிறப்புகளிலுமே ஆண்டவருடைய வழக்கை செயலாற்றியிருக்கிறது, ஆண்டவருடைய அருட்கரம் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியாக ஆண்டவருடைய அருட்கரம் இந்த பிறப்பில் இருந்திருக்கிறது என்று பார்க்கிற போது புதிதாக ஒன்றையும் நான் சொல்ல போவதில்லை. மாறாக விவிலியத்திலே பார்ப்பதை நான் நமது சமூகத்தோடு இணைந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். இந்த குழந்தையினுடைய தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானுடைய தன்மையை, அவனுடைய பெற்றோருக்கு முதிர்ச்சியிலே இவர் பிறக்கின்ற குழந்தையாக, அருளப்படுகிற குழந்தையாகத்தான் சொல்ல வேண்டும். பிறக்கின்ற குழந்தை அல்ல, அருளப்படுகிற குழந்தை. முதிய வயதிலே அவருடைய பெற்றோருக்கு இவர் அருளப்படுகிறார். ஆக இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது இந்த உலகிற்கெல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு போல உலகிற்கெல்லாம் நற்செய்தி கொண்டு வந்ததில்லை, மகிழ்ச்சியை கொண்டு வந்ததில்லை, அதுபோல் இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு என்பது நமக்கெல்லாம் 2 காரியங்களை சொல்லி கொடுக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒன்று தாழ்ச்சியை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, 2வது நன்றியோடு வாழணும்னு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடவுள் முன்பதாக எந்த நிலையில் இருந்தாலும் தாழ்த்தக்கூடிய அந்த தாழ்ச்சி உள்ளத்தை திருமுழுக்கு யோவான் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இவர் இயேசுவோடு ஈக்குவலாக இருக்கிறேன் அப்படின்னு சண்டை போடலை. இயேசுவை நான் இயேசுக்காக பறைசாற்ற மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லலை. எப்போ நான் அவருக்கு பறைசாற்ற போகிறேன், எப்போ அவர் அந்த உலகிற்கு காட்ட போகிறேன், எப்போ இதுவர் தான் வர இருக்கிறவர் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தார். எப்போ பார்த்தாரோ உடனே போய் அவர் காலில் சொல்கிறாரு, நான் இவருடைய மிதிவடி வார எவிழ்க்க கூட தகுதியற்றவன் அப்படின்னு சொல்கிறார். அந்த திருமுழுக்கு யோவான் தான் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறார். அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம்ல. ஏன் அப்படி அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம்? அப்படி என்ன அவர் சாதனை செஞ்சிட்டாரு, அப்படி என்ன அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்வியெல்லாம் வரும். அவர் என்ன சாதனை செஞ்சிருக்கிறார் தெரியுமா? கடவுளால் அருளப்பட்டவன் நான் என்று சாட்சி பகிர்ந்திருக்கிறார். கடவுளுடைய தன்மையை உங்களுக்கு என கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய தன்மையே கீழ்ப்படிதல் தான். அதான் ஆண்டவர் நமக்கு அருட்கொடை. கடவுளாக இருந்தவர் மனிதனாக தன்னை கீழ்ப்படுத்தி, தன்னுடைய கீழ்ப்படிதலால் இந்த உலகிற்கு தன்னை நிலைநிறுத்தியவர். அதனால தான் இந்த நாளில் கூட ஆண்டவரை நம்ம போற்றி புகழ்கிறோம். நீங்களும் நாளும் அதே ஒபீடியன்ஸில், அதே ஹியூமிலிட்டியில், அதே ஹம்பிள்னஸில், அதே கீழ்ப்படிதலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாள் நம்ம அழைக்கிறது. 2வதாக பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட், நன்றி முள்ளம்.
கிராட்டிடியூட் அவர் உள்ள வயிற்றுல இருக்கும்போதே, கருவில் இருக்கிற போதே மகிழ்ச்சியாக துள்ளினார். கிராட்டிடியூட், கடவுளை நான் பார்த்துட்டேன், கடவுளுக்கு நான் சேவகம் செய்ய போகிறேன், கடவுளுக்கான வழியை நான் ஆயத்தம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றியோடு சொல்லி தன்னுடைய தாயோடு இணைந்து துள்ளுறதை நான் பார்க்குறோம். இதான் இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. எப்படி நம்ம தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு அவருடைய மகிழ்ச்சி சொல்லுகிறதோ, அவருடைய பணிவாழ்வு எப்படி நம்ம கிராட்டிடியூட், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். அதனால தான் இயேசுனுடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டவர் இயேசுவின் வழியை ஆயத்தம் செய்து கொண்டே இருக்கிறார். பாலைவனத்தில் மக்களை மனம் திரும்புறதுக்காண்டி அழைக்கிறார். இயேசு வருகிற போது அவருடைய கிராட்டிடியூட், அதான் சொல்கிறார். இந்த கிராட்டிடியூட்டுடைய, நன்றியுடைய உச்சகட்டம் தான் அவர் என்ன தன்னை தாழ்த்துறார். இந்த இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கு கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். இதுவரை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு திருவிழா குறித்து அருள்பணி ஜேம்ஸ் அவர்கள் வழங்கிய மறையுரைக்கு செவிமடுத்தீர்கள். உண்மைக்கு தாயான அன்பு, அந்த அன்புக்கு தாயாகும் இறையன்பு. உண்மைக்கு தாயான அன்பு, அந்த அன்புக்கு தாயாகும் இறையன்பு. அன்பாலே உலகம் சுழல்கின்றது, அன்பாலே உறவு தொடர்கின்றது. இறையன்பில் வார்த்தை மனுவானது, இறையன்பில் மீட்பின் ஒளி வந்தது. உண்மைக்கு தாயான அன்பு, அந்த அன்புக்கு தாயாகும் இறையன்பு. சாட்சியாக மனிதனை மாற்றும் மாசில்லா உண்மை அன்பு. மனிதனல் நேயம் மனிதருள் காண தேடிட வேண்டுமே அன்பு. மாறாத தேவன் மறைவார்த்தை இங்கே ஆற்றலாய் ஊற்றாகும் அன்பு. வேற்றுமை களைந்து ஒற்றுமை கலந்து தொடருமே இறைவனின் அன்பு. அது இயேசுவின் நேச அன்பு. உண்மைக்கு தாயான அன்பு, அந்த அன்புக்கு தாயாகும் இறையன்பு. உண்மைக்கு தாயான அன்பு, அந்த அன்புக்கு தாயாகும் இறையன்பு. அழுகின்ற நேரம் தாலாட்டு பாடும் அன்னையின் பாச அன்பு. தோள் சாயும் மகனை சான்றோனாய் மாற்றும் தந்தையின் நேச அன்பு. தாயினும் மேலாக இறை மகன் இயேசுவின் ஈடில்லா இணையில்லா அன்பு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.